காட்டில் ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலை எலியாவுக்கு வந்தது. எலியா தேவன் பேரில் நம்பிக்கை வைத்தார். பின்பு ஓர் அதிசயம் நடந்தது. இது இரவு நேரம். அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் காட்டில் தனியாக இருக்கிறான். அவனுக்கு பசி எடுத்தது. அவனிடம் சாப்பிட எதுவும் இல்லை. பின்பு திடீரென வானத்திலிருந்து ஏதோ ஒன்று வருகிறது. ஆம், இன்றைய கதை எலியாவை பற்றியதுதான். இவர் ஒரு தீர்க்கதரிசி. எப்பொழுதும் உண்மையை மட்டும் பேசுபவர், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். ஒரு நாள் நிலைமை மிகவும் கஷ்டமாகி காட்டில் ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலை எலியாவுக்கு வந்தது. வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, கூட யாரும் இல்லை. ஒரு சிறிய ஆறு மட்டும்தான். அதை சுற்றிலும் ஓர் அமைதி. ஆனால் எலியா தேவன் பேரில் நம்பிக்கை வைத்தார். பின்பு ஓர் அதிசயம் நடந்தது. ஒவ்வொரு காலையும் மாலையும் வானத்திலிருந்து ஒரு பறவை வந்தது. அந்த பறவைதான் காகம். அதன் வாயில் இருந்தது உணவு. ஆமாம், ஒரு சிறிய பறவை எலியாவுக்காக ரொட்டியும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. நினைத்து பாருங்கள், மனிதர்கள் யாரும் இல்லாத காட்டில் ஒரு மனிதனுக்காக தேவன் ஒரு பறவையை அனுப்பினார். பறவைகளின் சுயநலம் கொண்ட பறவைதான் காகம். இயேசு அந்த காகத்தை கொண்டு தான் எலியா சாப்பிட உணவு கொடுத்தார். எலியா அந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் குடித்தார். காகம் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டார். நாட்கள் கடந்து போனது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் அவரை கவனித்தார். அப்பொழுதுதான் எலியாவுக்கு புரிந்தது, உலகமே உன்னை விட்டு சென்றாலும் தேவன் ஒருபோதும் உன்னை விட்டு செல்ல மாட்டார் என்று. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது? சில நேரங்களில் நீ தனிமையாக உணரலாம். யாரும் உதவ மாட்டார்கள் என்று தோன்றலாம். ஆனால் தேவனுக்கு 1000 வழிகள் இருக்கிறது உனக்கு உதவுவதற்கு. சில நேரங்களில் ஒரு சிறிய பறவையின் மூலமாக கூட. அதனால் இன்றிரவு நீ தூங்கும்போது இதை நினைவில் வை. நீ எங்கே இருந்தாலும் தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இனிய இரவு, இனிய கனவுகள்.